வணக்கம் சார். வணக்கம்மா. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில்வருக்கு ஹால்மார்க்கிங் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க, அது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருந்தது. இப்போ அதுக்கான ப்ராசஸ்ல ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சில்வர் இப்போ பயங்கரமான வொலட்டிலிட்டி இருக்கிற ஒரு மெட்டலா இருக்கு. இந்த சூழ்நிலையில சில்வரோட ஹால்மார்க்கிங் அப்படிங்கிறது கட்டாயம் தேவைதானா? அதுக்கான ஒரு மேண்டேட்டரி தேவைப்பட்டிருக்கா சார்? கண்டிப்பா. ஏன்னா இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து ஒரு அபரிதமான ஒரு இன்க்ரீஸ். 1981 1 கிலோ சில்வர் வந்து 2700 தான். இன்னைக்கு வந்து 2,48,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அண்ட் டிமாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா சில்வர் வந்து இந்தியாவில் நமக்கு டெபாசிட்ஸே கிடையாது. வேர்ல்டு வைடு ஒரு 5 நாடுல மட்டும்தான் இருக்கு. 70 to 75% ஆஃப் த டெபாசிட்ஸ் இந்த கண்ட்ரில மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க இம்போர்ட் தான் செஞ்சாகும். அதாவது பெரு, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சைனா, போலாந்து இந்த மாதிரி நாடுகள்ல தான் இந்த டெபாசிட்ஸே மேக்சிமம் இருக்கு. அவங்க தான் மைனிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் ரிசர்வ்ஸா சில்வர் ரிசர்வ்ஸா இருக்கிறது வந்து ஒரு 5 லட்சம் மெட்ரிக் டன் தான். ஆல்ரெடி வந்து 18 லட்சம் மெட்ரிக் டன் வெளியில எடுத்தாச்சு. ஸோ நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அண்ட் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம அணிகலன்களுக்கு மட்டும் இந்த வெள்ளிய யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சீங்கன்னா இல்லை, இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூஸ் ஆகுது. இந்த நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு, சோலார் பேனலுக்கு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஸோ இதையெல்லாம் வந்து முன்னாடி நிறுத்தி தான் இந்த டிமாண்ட் வந்து மக்கள் உபயோகமா இருக்கணும் அண்ட் ஃப்ராடுலன் ஆக்டிவிட்டி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கோல்டு மாதிரி. ஏன்னா கோல்டுல உங்களுக்கு 22 கேரட்டுக்கு ஒரு 916 ஹால்மார்க் நம்பர் கொடுக்குறாங்க, 91.6% பியூரிட்டி. அதே மாதிரி சில்வருக்கும் அவங்க மேண்டேட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி 1 செப்டம்பர் 2025 இது 2005 வந்து வாலண்டரியா வந்து பண்ணலான்ட்டு கொண்டு வந்தாங்க, அதாவது இந்த சில்வருக்கு ஹால்மார்க்கிங். பட் இப்போ 1 செப்டம்பர் 2025 இந்த ஜனவரி மாசம் 26 சரி ஹால்மார்க்கிங்க மேண்டேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கவர்மெண்ட். ஏன்னா நம்பகத்தன்மை, ஏன்னா இந்த சில்வரோட ரேட் இன்க்ரீஸ் வந்து யாரும் வந்து ஃப்ராடுலண்டா அதை ஏமாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது சில்வர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பளபளன்னு இருக்கிற ஒரு மெட்டலை வந்து வித்துருவாங்க. ஸோ அந்த நம்பகத்தன்மை கொண்டு வரதுக்காகத்தான் இந்த ஹால்மார்க்கிங் வந்து ஒரு மேண்டேட்ரியா கொண்டு வர்றது வந்து இப்போ அதனுடைய அவசியம் வந்திருக்கு. இப்போ இதுல இருந்து நடக்கிற ஃப்ராடுலன்ஸ் எல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இதுக்கு ஹால்மார்க்கிங் கொண்டு வரது மூலமா எப்படி இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் குறைக்க போறாங்க? அந்த ஹால்மார்க்கிங் சிம்பிள் மட்டுமே வச்சுதான் இனி எல்லாரும் ஒரு சில்வரை, பிசிக்கல் சில்வரை பர்ச்சேஸ் பண்ணணுமா? வெள்ளியோட ஆர்டிக்கிள், வெள்ளி அணிகலன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒரு 4 விஷயம் இருக்கும். இந்த BIS லோகோ மட்டும் இருக்காது, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட லோகோ. அது வந்து ஒரு ஒரு இந்த ட்ரையாங்கிள் வடிவத்தில் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ரிங் வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு காப்பு வாங்குறீங்க அப்படின்னா அந்த BIS லோகோவும் அதில் இருக்கணும். 4 விஷயம் அதில் இருக்கும். லோகோவை தவிர சில்வர்னு வார்த்தை வந்து பொறிச்சிருக்கும், SILVER அப்படின்னு பொறிச்சிருக்கும். ஸோ BIS லோகோ இருக்கும், சில்வர்னு வார்த்தை இருக்கும். 3வது அதனுடைய கிரேட் இருக்கும், எவ்வளவு ஃபைன்னஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலா மொத்தம் 7 பியூரிட்டி ஃபைன்னஸ் இருக்கு. 800, 835, 925, 958, 970, 990, 999. ஸோ இவ்வளவு இதெல்லாம் பியூரிட்டிய சொல்ற ஒரு கிரேடு. ஸோ BIS லோகோவும் இருக்கும், சில்வருங்கிற வார்த்தையும் இருக்கும், இந்த கிரேட் இருக்கும், இந்த ஃபைன்னஸோட கிரேட் பர்சன்டேஜும் இருக்கும். அப்புறம் அந்த யூனிக் ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அந்த அதுவும் இருக்கும். ஸோ இந்த நம்பரை நீங்க ஆக்சுவலா வெரிஃபை பண்ணலாம். அதாவது BIS கேர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இதை கூகுள் பிளே ஸ்டோர்லையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒரு மொபைல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆப்போட இதுலயும், இது ஆப்பிள் போனா இருந்தாலும் அவங்களுடைய ஆப்பும் டவுன்லோட் பண்ணி இந்த BIS கேர்ல அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இந்த நம்பகத்தன்மை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஹால்மார்க்கிங் சிஸ்டம் வந்து சில்வருக்கும் கொண்டு வராங்க.
இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுற இந்த சில்வருக்கான ஹால்மார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கோல்டுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுதா, இல்லை ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா சார்? பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த பியூரிட்டியில். மேபி நான் ஒரு ஜுவல்லராக இருந்தேன்னா எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஏன்னா நான் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி அந்த ஏஹெச்சி, அதாவது அசேயிங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ், ஏன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து பிஏஎஸ்ல போய் நான் போய் இதை பண்ண மாட்டேன். ஏன்னா பிஐஎஸ் அப்ரூவ்டு இந்த ஹால்மார்க்கிங் சென்டர்ஸ் உண்டு. ஒரு 87 டிஸ்ட்ரிக்ட்ல அதுல வந்து ஒரு 230 இருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட நாம போயிட்டு தான் இந்த முத்திரையை நாம போட்டுட்டு வரணும். ஏன்னா அவங்க தான் நம்பரிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் டிமாண்டுக்கு அந்த 230 போதுமானதாக இருக்கு. பட் இது பத்தாது. இன்னும் கூட நிறைய பேர் வந்து இந்த டெஸ்டிங் லேப்ஸ்க்கு உள்ள வராங்க. ஸோ அவங்க தான் இந்த நம்பர்ஸை வந்து இந்த நம்பரை கொடுப்பாங்க. வெரிஃபை பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இந்த நம்பரை கொடுப்பாங்க. அதை வந்து ஆன்லைன்ல அப்லோட் ஆகிடும். நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சந்தையில நீங்க சில்வர் வாங்கும்போது, வெள்ளி வாங்கும்போது இந்த நம்பர் இருக்கான்னு பார்த்து வாங்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு 2 விஷயம். பியூரிட்டிக்கு ஒரு கேரண்டி கிடைக்கும். இது வந்து இந்த பர்சன்டேஜ் பியூரிட்டி தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேரண்டி, ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். 2வது ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு அது வந்து உபயோகமா இருக்கும். நான் வந்து இந்த கடையில வாங்கினேன், இது வந்து நம்பகத்தன்மையா இருக்கு, இந்த நம்பர் இருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கொண்டு வரதுக்காக தான் இந்த கோல்டோட அதே மாதிரி கான்செப்ட்ல தான் வருது. நம்பர் மட்டும்தான் மாறும். அதே மாதிரி நான் ஜுவல்லரா இருக்கும்போது அந்த காஸ்ட் மட்டும்தான் எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். சில்வர்கோட அசையிங் காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். கோல்டோட அசையிங் காஸ்ட் வந்து ஒரு 10 ரூபா ஜாஸ்தியா இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். அண்ட் இந்த ஹால்மார்க்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சில்வர் ஜுவல்லர்ஸ்க்கு, சில்வர் ட்ரேடர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சுமையான விஷயமா மாறுமா சார்? கண்டிப்பா. ஏன்னா இந்த ஒரு ப்ராசஸ் அடிஷ்னலா அவங்க செய்யணும். இத்தனால வந்து அவங்க மார்க்கெட்ல இருந்து சில்வரை வாங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை கட் பண்ணி, ஷேப் பண்ணி, சைஸ் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள் மத்தியில வந்து இதுக்கு ஒரு பியூரிட்டி கேரண்டி, மார்க்கெட்டோட நம்பகத்தன்மை வேணும் அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்ட்லாம் வரும்போது அவங்களும் வந்து ஜுவல்லர்ஸும் தே ஆர் கம்பல்டு, ப்ரெஷரைஸ்டு, ஃபோர்ஸ்டு இந்த சர்டிஃபிகேஷன் கொண்டு வரணும். சர்டிஃபிகேஷன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு விலை இருக்கும். அண்ட் 2வது லிஸ்ட் வச்சுக்கணும் அவங்க. இது எதுவெல்லாம் எப்போ டெஸ்ட் பண்ணாங்க, எப்போ டெஸ்டிங் அமிச்சேன் வந்தது. ஸோ இதுக்கு உண்டான காஸ்ட்லாம் இருக்கு. ஸோ இதனால ஒரு நார்மலா சில்வர் பிராண்ட், அதாவது இந்த பிஐஎஸ் லோகோ இல்லாத சில்வர், பிஐஎஸ் லோகோ இருக்கிற சில்வர் கொஞ்சம் விலை கூடுதலாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நெசசிட்டி. மார்க்கெட்ல இன்னைக்கு வந்து மக்கள் சூறையாடப்படக்கூடாது, அவங்களுடைய இந்த நம்பிக்கையை வந்து நிலை குலையாம இருக்கணும்னா ஹால்மார்க்கிங் வந்து இருந்தாகணும். இல்லைன்னா இந்த ஃப்ராடுலன்ட் பீப்புள் வந்து இதுதான் சில்வர் மாதிரி இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வந்து சில்வர்னு சொல்லி வித்துருவாங்க. இந்த வெள்ளிக்கு ஹால்மார்க்கிங் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, தங்கம் விலை வந்து நாங்க வாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்துருச்சு, அதனால இனிமே நாங்க வெள்ளியாவது வாங்கி சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ ஹால்மார்க்கிங்லாம் அதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதை வந்து அடமானம் வைக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ எல்லாம் சொல்லும்போது தங்கத்தை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு வெள்ளி ஒரு முக்கியமான மெட்டலா மாறுமா, இல்ல தங்கத்துக்கு ஈக்குவலான ஒரு மெட்டலா வெள்ளி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா, பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இருக்கிற கேள்வி மாதிரி தான். ஸோ இந்த சில்வரோட அப்ளிகேஷன்ஸ் தனி, கோல்டோட அப்ளிகேஷன் தனி. ஸோ எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ஒன்று தான். அதனால கோல்டுங்கிறதுக்கு கோல்டுக்கு ஈக்குவலண்டாக வேறு எதுவும் வர முடியாது. ஆனால் அதர் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், நம்ம பிளாட்டினம்னு சொல்கிறோம், அதே மாதிரி சில்வர்னு சொல்கிறோம், இது மாதிரி வேரியஸ் அதர் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸோட யூசேஜ் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ அதனால கோல்டு மட்டும் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா நான் வந்து கருதுறதுக்கு பதிலாக நான் சில்வரையும் ஒரு ஆப்ஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் growth ரேட் வந்து எஸ்பெஷலி பாஸ்ட் இந்த 1 வருஷமா வந்து நல்ல ஒரு growth இருக்கு. அதனால இதுல இன்வெஸ்ட் பண்றதும் வந்து நல்லதுதான். அதே மாதிரி பிசிக்கல் கோல்டு இல்லாம, பிசிக்கல் சில்வர் இல்லாம டிஜிட்டல் கோல்டு, டிஜிட்டல் சில்வர்லயும் மக்கள் போகலாம். இதே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இந்த கோல்டு
இ கோல்டு, ஸோ அதே மாதிரி இ சில்வர், இதெல்லாம் கூட இனிமே வர ஆரம்பிச்சோம். ஸோ அந்த ரேதர் தேன் நான் கோல்டு வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபண்டு கிட்ட நாம யூனிட்டை வாங்கிட்டோம்னா அவங்க வந்து சில்வர் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸோ உங்களுடைய அந்த மார்க்கெட் growth, ஸோ சில்வர்ல எவ்வளவு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதோ அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அக்யூமுலேட் ஆகும். ஸோ அப்படியும் போகலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார், நான் கோல்டு வந்து இவ்வளவு குவாண்டம் வேல்யூ ஜாஸ்தியா நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக சில்வர்ல நான் ஒரு 1/10 ஒரு 20-25% ஆஃப் தட் கோல்டு ரேட்ல எனக்கு வந்து குவான்டிட்டியும் கிடைக்கிறது அண்ட் ரிட்டர்னும் வந்து எனக்கு பெட்டராகவும் இருக்கு அப்படின்னு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ குட் ஆல்டர்னேட்டிவ், பட் இட் இஸ் நாட், யூ கேனாட் ஈக்குவேட் டு கோல்ட். சில்வர் ETFs பத்தி சொன்னீங்க. சில்வர் ETF அப்படின்னாலே நமக்கு பதிலாக யாரோ ஒருத்தங்க பிசிக்கல் சில்வரை வாங்கி பேக் பண்றாங்க அப்படிங்கிறது தானே. அப்போ ஹால்மார்க்கிங்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சில்வர் ETF மார்க்கெட்ல ஏதாவது சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வருமா? ஒன்றும் வராது, இதே growth ரேட் தான் அதுலயும் இருக்கும். ஸோ நீங்க பிசிக்கலா சில்வரை வாங்கி விற்கிறதுக்கு பதிலாக நீங்க பாண்டா வாங்கி அதே growth ரேட் என்ன அதுக்கு உண்டான மார்க்கெட்டை நீங்க பார்ப்பீங்க. ஸோ அண்டர்லைன் மார்க்கெட் உங்களுக்கு சில்வர் மார்க்கெட் தான். ஸோ சில்வர் மார்க்கெட் ஆக அதனுடைய பேஸ் தான், சில்வர் தான் உங்களுக்கு பேஸ் மார்க்கெட். ஸோ ETF வந்து இட்ஸ் ஒன்லி டெரிவேட்டிவ் மார்க்கெட் தான். அதனால இந்த மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்னு யாரும் நினைக்க வேண்டாம். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டா இல்லை கோல்டு ETF அப்படிங்கிறது இன்னுமே மக்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது நம்ம சில்வர் எடுத்தோம் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டே சில்வரோட அத்தென்டிசிட்டி எல்லாம் என்ஷோர் பண்ணுறாங்க, ஹால்மார்க்கிங் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது சில்வர்லேயும் ஃபிசிக்கல் சில்வரா இல்லை சில்வர் ETFஸா அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மக்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எது பெட்டராக இருக்கும் சார்? இது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். ஏன்னா நாம கோல்டுனா நம்ம நேரில் பார்ப்போம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் தங்கம் வந்து பார்த்து அதை தொட்டு அதை வந்து லாக்கரில் வச்சு பூட்டி வச்சு அதுக்கப்புறம் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து விற்கிறது, இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ நான் வந்து செப்பரேட்டாக ஒரு லாக்கரை வச்சு அதுக்குண்டான காசுலாம் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நான் டிமேட்லேயே நான் வச்சுக்கலாம். ஸோ டிமேட் கான்செப்டும் ஈக்குவலன் கான்செப்ட் தான். அது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷமா இருக்கிற ஒரு கான்செப்ட். அது நிறைய பேர் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மாடல்ல இருக்கிறவங்க இன்னைக்கும் நீங்க டவுன் சவுத்ல நீங்க போனீங்கன்னா ETF வந்து அது சொன்னீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது, அதாவது கோல்டுக்கு ஈக்குவலண்டா நீங்க எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அதை பேஸ் பண்ணி வர இன்னொரு மார்க்கெட் அது. ஸோ அதனால டெரிவேட்டிவ் மார்க்கெட் அது. ஸோ அந்த மார்க்கெட்டை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மக்கள், வந்து அதுக்கு உண்டான புரிதல் இருக்கணும். இருந்தா அதுக்கு நம்பகத்தன்மை ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ ஏன் அதுல மக்கள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா முதல்ல புரிதல் கிடையாது, அவேர்னஸ் கிடையாது. அதுல எப்படி வந்து ரெகுலேட்டர்ஸ் வந்து எப்படி இந்த மார்க்கெட்டை வந்து மானிட்டர் பண்றாங்க, அதுல இருக்கிற இன்டர்மீடியரிஸ் எல்லாம் வந்து எப்படி ரெகுலேட்டருக்கு வந்து அப்பப்போ அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க, எப்படி அவங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் புரியாத போது அந்த ப்ராடக்டே ஒரு மிஸ்டியா தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ப்ரைஸை மட்டும் தான் பார்ப்பாங்க, பேக் எண்ட்ல எப்படி இது ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற அந்த லேர்னிங், அந்த அவேர்னஸ் வந்து வேணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க கோர்ஸ் தான் எடுத்து படிக்கணும்னு இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். 4 பேருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு, நீங்க நிறைய விஷயம் பண்றீங்க. ஆக்சுவலா இந்த எக்கனாமிக் டைம்ஸ்ல எல்லாம் நிறைய வீடியோஸ் மக்களுக்காக நீங்க பண்றீங்க. ஸோ அதெல்லாம் அவங்க எல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். ஸோ இட் இஸ் ஒன்லி அ டெரிவேட்டிவ் ஆஃப் அ மெயின் ப்ராடக்ட் அண்ட் இட் இஸ் அ ரெகுலேட்டட் மார்க்கெட். ஸோ மானிட்டர்டு மார்க்கெட், ரெகுலேட்டர் பார்த்துட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மக்களுக்கு வேணும். சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி, சில்வர் ஹால்மார்க்கிங் பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோம். ஃபியூச்சர் ஆஃப் சில்வர் என்னவா இருக்குது சார்? ஏன்னா கோல்டு அப்படின்னா நமக்கு தெரியுது கண்டிப்பாக ஏறப்போகுது, இல்லை வந்து நமக்கு ஒரு இவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா தெரியுது. பட் சில்வர் மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கு. ஃபியூச்சரிஸ்டிக்காக சில்வர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் சார்? இது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இது வந்து
ஏறி வந்து ஒரு பயோன்சிக்கு வரும். வரும்போது உங்களுக்கு அந்த அதே ஆவரேஜ் ரிட்டர்ன் 11, 12, 14%, 15%க்குள்ள அந்த சிஏஜிஆர் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் வந்து சில்வருக்கு வரும். ஆனா இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு ஏறுமுகத்துல இருக்கு. ஸோ இந்த சமயத்துல மார்க்கெட்டுக்குள்ள போறதும் நல்லதுதான். லாங் டேர்மா மக்கள் பார்க்கணும். இல்ல ஆக்சுவலா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இன்னும் 200 ரூபாய் கீழே இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா இருக்கு. ஸோ அடா என்னடா அது ஒரு 25% ரிட்டர்ன் வந்து 25% ரிட்டர்ன் 2 மாசத்துல வருது. ஸோ அப்போ இதே மாதிரி தான் இருக்குமா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இந்த டிமாண்டை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஏன்னா இது வரைக்கும் 18 லட்சம் மெட்ரிக் டன் எடுத்தாச்சு. இன்னொரு 5 லட்சம் மெட்ரிக் டன் தான் வந்து ரிசர்வ்ஸா இருக்கு, அதை எடுக்கணும். இன்னும் இருக்கு, நிறைய சில்வர் டெபாசிட்ஸ் இருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி மைன் பண்றதுன்னு இன்னும் அதுக்கு உண்டான ப்ராசஸ் தெரியல. ஏன்னா இருக்கு அப்படின்னு தெரியும். பட் இதை மைன் பண்றதுக்கு இன்னும் ஒரு 5 லட்சம் மெட்ரிக் டன் தான் இருக்கு. ஸோ குவாண்டம் லெஸ் தான், வேர்ல்ட் ஓவர் வந்து ரிசர்வ்ஸ் கம்மியா இருக்கு, ஆனா டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பர்சனல் அணிகலனுக்கு உண்டான யூஸும் இருக்கு, ரெண்டாவது கமர்ஷியல் யூஸும் இருக்கு, ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் இருக்கு. ஸோ டெஃபினட்டா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஒரு பயோன்சியில போய் அது வந்து அந்த ஒரு நார்மல் growth ரேட்ல அது இருக்கும். ஏன்னா இந்த இன்னொரு 17 லட்சம் மெட்ரிக் டன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி வந்து மைன் பண்ணணுங்கிற அடுத்த டெக்னாலஜிக்கு அவங்க ஆயுத்தமாவாங்க. ஸோ அதனால மார்க்கெட் இருக்க அந்த மைனிங்கும் நடக்கும். ஆனா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. ஸோ உலகத்துல இவ்வளவுதான் சில்வர் இருக்கு, எவ்வளவுதான் எடுக்க முடியும். ஸோ அதனால கண்டிப்பா பிரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அதுல மாற்றமே கிடையாது. ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உசிதம். எனக்கு ஷார்ட் டேர்மா எனக்கு சில்வர்ல ரிட்டர்ன் வரணும் நினைக்கிறவங்க வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்றது நாட் அட்வைசபிள். லாங் டேர்ம்ல நானும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மினிமம் நான் வந்து ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக சில்வர் வந்து வெள்ளி வந்து ஏமாற்றம் கொடுக்கவே கொடுக்காது. சில்வரோட ஹால்மார்க்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் இன்வெஸ்டர்ஸ் அதில் எப்படிலாம் பயனடைவாங்க அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.